குக் வித் கோமாளில இந்த இர்ஃபான் பண்ற விஷயம்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ரொம்ப கவர்ந்துகிட்டு வருது. ஜோயாவ பத்தி எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். அவங்கள தான் கவர்ந்துட்டு வராங்க. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இர்ஃபான் பண்ற விஷயம் ஒரு நல்ல விதமா கவர்ந்துட்டு வருது. அத தான் உங்கள்ட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இர்ஃபான் போன வாட்டி வரும்போது ஜோயா ஒண்ணுமே சமைக்கல. அப்ப சமைக்காதம்போது இர்ஃபான் அந்த காம்படிஷன் போயிருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஜெயிக்கணுன்ட்டு. ஆனா அவன் என்னன்னா அந்த காம்படிஷன் ஒரு ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு காம்படிஷனை தான் எடுத்துக்கிறாப்புல. ஓகே, எல்லாரும் பங்கு எடுக்கணும், அது கஷ்டமா இருக்கணும், அந்த கஷ்டத்துல ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்படிஷனா எடுத்துக்கிறாப்புல. அதை நான் எதுல நோட் பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜோயா கிட்ட போயிட்டு நீ என்ன எதுவும் செய்யவே இல்லையா, நீ இருக்கதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது தான் நான் நோட் பண்ணேன். பரவாயில்லடா, என்னடா இது ஜோயாட்ட இவ்வளோ அவருக்கு சமைக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் தான் இருந்தோம். ஜோயாட்ட போய் இந்த மாதிரி சொல்லும் போதுன்னா ஒரு ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அவங்களுக்குள்ள ஒரு இன்டென்ஷன் வரும். நல்லா சமைக்கணும், இது பண்ணணுங்கிற இன்டென்ஷன் உருவாகும். அந்த இன்டென்ஷனை என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இர்ஃபான் ஜோயாட்ட சொல்லும்போது எனக்கு அந்த ஃபீல் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு வந்துகிட்டு இருக்கும்போது இந்த காம்பேயர் கூட என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லா சோஷியலாக ஒரு அக்கா தங்கச்சி மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் பழகிட்டு இருக்கும்போது அப்போ கடைசியில் அந்த காம்பேயர் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வாட் இஸ் தட் இர்ஃபானும் நானும் இது பண்ணிட்டு இருக்கும்போது இந்தியாவில் எல்லாமே ஒன்று தான், அந்த ஒற்றுமை நிர்வகிக்கிறதுக்கு இர்ஃபான் நான் கூப்பிட்டா இர்ஃபான் வந்துருவாப்புல அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த காம்பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இது ரெண்டையும் கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நன்றி.